மழை நேரத்தில் நெஞ்சு சளி, கபம், இருமல் இதெல்லாம் சூப்பராக பறந்து போயிடும். இப்படி ஒரு நண்டு மிளகு தொக்கு செஞ்சு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இதுக்கு பக்கத்துலேயே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்ச நண்டை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா நண்டே கொஞ்சம் தண்ணி விடும். அப்படியே ஒரு குழம்பு பதம் வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே சிம்மரில் வச்சிங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு நண்டு மிளகு தொக்கு ரெடி. சுட சுட சாதத்துலேயே தோசை கூட வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும்.